கடலூர் மாவட்டம் வடலூரில் வள்ளலார் சத்திய ஞான சபை பெருவெளியில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாமக போராட்டம் அறிவித்துள்ளதால் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். விவரங்களை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் லெசிராஜா. வணக்கம். இது பற்றிய முழு தகவலை சொல்லலாம். கடலூர் மாவட்டம் வடலூரில் வள்ளலார் நிறுவிய சத்திய ஞான சபை 100 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வருகிறது. இதில் தர்மசாலையின் செயல்பட்டு வரும் நிலையில் 110 ஏக்கர் நிலப்பரப்பில் இந்த சத்திய ஞான சபை அமைந்துள்ள நிலையில் தைப்பூச தினத்தன்று ஜோதி தரிசனத்தை காண லட்சக்கணக்கான மக்கள் வருவது வழக்கம். 110 ஏக்கர் நிலம் பல்வேறு ஆக்கிரமிப்பு காரணமாக தற்போது 70 ஏக்கராக குறைந்துள்ளது. இந்த நிலையில் தமிழக அரசு வடலூர் வள்ளலார் தெய்வ நிலைய பெருவெளி பகுதியில் 100 கோடி ரூபாய் மதிப்பில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்க முடிவு செய்தது. இந்த திட்டத்திற்கு இன்று தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் அடிக்கல் நாட்டியுள்ளார். இந்த நிலையில் வருடந்தோறும் தைப்பூச காண்பதற்கு லட்சக்கணக்கான மக்கள் வருடந்தோறும் வந்து செல்வதோடு வள்ளலார் தெய்வீக நிலைய பெருவெளி பகுதியில் தங்கி தரிசனம் பார்த்து செல்வது வழக்கம். ஆனால் சர்வதேச மையம் அமைப்பதற்கான இடத்தை தேர்வு செய்துள்ளதால் மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது என பாமக தெரிவித்துள்ளது. மேலும் சர்வதேச மையம் அமைக்கும் இடத்தில் பொதுமக்கள் தங்க முடியாத அவல நிலையும் ஏற்படக்கூடும். ஆகையால் வடலூர் பெருவெளி நிலப்பரப்பை சர்வதேச மையம் கட்டுவதற்காக 70 ஏக்கர் கையகப்படுத்தினால் அனைத்து தரப்பு மிகுந்த பாதிக்கப்படுவார்கள். ஆகையால் வடலூர் உள்ள விருதாச்சலம், பண்ருட்டி, கடலூர், கும்பகோணம் சாலையில் சர்வதேச மையத்தை அமைக்க கொள்ள வேண்டும். வடலூர் பெருவெளி சர்வதேச மையத்திற்கு கையகப்படுத்த திட்டத்தை கைவிட வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளன. இன்று அடிக்கல் நாட்டப்படும் போது வடலூர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த பாமக திட்டமிட்டுள்ளது. இதனால் ஒரு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. வடலூர் 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் கலவரத்தை கட்டுப்படுத்த வஜ்ர வாகனம் வர வைக்கப்பட்டுள்ளது. 1000க்கும் மேற்பட்ட இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கு பெறுவார்கள் என்பது வடலூர் ஒரு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி லெசிராஜா.